இன்றைக்கி என்னென்னா, குவைத்தில் வரப்போகிறவங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு என்ன முக்கியமாக வந்து கொ இந்தியாவிலேருந்து குவைத்துக்கு வரவங்களுக்கு வந்து என்ன சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குறியா இருக்கும். ஏன்னா, பொதுவாகவே வந்து குவைத்தில் வந்து வேர்ல்டு மார்க்கெட்லேயே நம்பர் 1 இருக்குது. சரியா? அது பணம் அடிப்படையில். அப்போ லேபர்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்பளம் அப்படின்னா 80லேருந்து, அதாவது கேடின்னு சொல்லுவாங்க. சரியா? 80லேருந்து 120 கேடி பேசிக்கு. சரியா? இது வந்து பேசிக்கு லேபருக்கு சம்பளம் இது. ப்ளஸ் ஓடி வந்துச்சுன்னா ஒரு 150 கேடி வரும். அப்படி பார்க்க போனால் 120 கேடி சம்பளம் அப்படி கொடுக்க போனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 35,000 சம்பளம் இந்தியா பைசா வருது இப்போதைக்கு. ஒரு ஓட்டிலாம் சேர்த்துச்சின்னு வச்சுக்க, ஒரு 45 வரும். ஓட்டியை பொறுத்து 50 கூட வரலாம். சரியா? அப்போ 50,000 கிடச்சிதுன்னா, அதுக்கப்புறம் ரூமு சாப்பாடு இருக்குது. அதில் ஒரு 10,000 அப்படி போனாலும் மீதி கண்டிப்பாக 40,000 நிற்கும். 35,000 40,000 நிற்கும். லேபருங்களுக்கு நான் சொல்கிறது. சரியா? அதுவே வந்து டிரைவருங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து லைட் டிரைவரு, ஹெவி டிரைவருன்னு 2 இருக்குது. இப்போ லைட் டிரைவருக்கு வந்து கண்டிப்பாக 150லேருந்து 220 கிடைக்குது. ஹெவி டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 220லேருந்து 300 வரலுமே 350 வரலுமே அவங்க சர்வீஸை பொறுத்து கிடைக்குது. என்ன பொதுவாக ஒரு கேடி வந்து இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா வேலை செய்யணும் 300 வருதுன்னு வச்சுக்க. அப்போ 200ன்னா கிட்டத்தட்ட 50,000 60,000 கிடைக்குது சேலரி. இதே படித்தவங்களுக்கு அதிகம் 300 400 கேடி அப்படி ₹1,00,000 பக்கம் மேலே சம்பளமாக கிடைக்கும். சரியா? இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா 120 கேடி பேசிக்காக கண்டிப்பாக எல்லா கம்பெனிக்கும் 120 கேடி 100லேருந்து 120க்குள்ளே தருவாங்க கண்டிப்பாக. அது மட்டும் இல்லை, தந்தாலும் ஓட்டி அதாவது ஓவர் டைம் கொடுப்பாங்க. அதில் மாதம் ஆனால் ஒரு 10,000 நம்ம எடுத்துடலாம். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் மாதம் ஆனால் ஒரு 40,000 எடுக்கலாம் நீங்கள் குவைத்தில். சரியா? அதனால் தைரியமாக வந்து குவைத்தில் வேலை செய்கிறவங்க நல்ல கம்பெனியாக பார்த்து வாங்க. கண்டிப்பாக எல்லா கம்பெனியுமே வந்து நல்ல கம்பெனி தான். நீங்கள் வந்து வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக 40லேருந்து ₹50 லேபருங்க கண்டிப்பாக எடுக்கலாம். வாங்க. ஒரு டெக்னீஷியனு அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு 150லேருந்து 200 வரலும் கொடுப்பாங்க. ஒரு ஏசி டெக்னீஷியனு, ஒரு ப்ளம்பரு, ஒரு கார்பெண்டரு, ஒரு மேசனு, பெயிண்ட்ரு, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சேல்ரி, அதாவது 150லேருந்து 200 250க்குள்ளே கிடைக்கும். கண்டிப்பாக 220க்குள்ளே கிடைக்கும். அப்படி பார்க்க போனால் அவங்க மாதம் ஆனால் ஒரு 60 50லேருந்து 70,000 இந்தியா பைசா கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் வரவங்க வந்து கண்டிப்பாக ஒரு டெக்னீஷியனாக வாங்க. லேபராக வராமல் டெக்னீஷியனாக வந்தீங்கன்னாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டு. லேபராக வந்தீங்கன்னு வச்சுக்கேன், லேபராக வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அதுவும் லேபராக வந்தாலும் இப்போ குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களும் 40,000 சம்பளம் எடுப்பாங்க எப்படி இருந்தாலும். சரியா? கம்பெனி பொறுத்து 40 50 கூட ஆகலாம். இதே டெக்னீஷியனாக ஏதாவது ஒரு வேலைகளை தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டு குவைத்தில். சரியா? அதனால் எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஏதோ ஒரு வேலை தெரிஞ்சுட்டு வாங்க. ஹெல்ப்பராக வந்து கூட அங்கே வேலை கற்றுக்கிட்டு வந்து டெக்னீஷியனாக மாறியிருக்காங்க. சரியா? நிறைய பேர். இப்போ என் கூட என் பக்கத்தில் கம்பெனிக்காரங்களாம் வந்து ஒரு சில கம்பெனிலாம் அது மாதிரி ஏற்றுக்குதுங்க. ஏயா வேலை கற்றுக்கிறாங்க, கற்றுக்கிட்டு கண்டிப்பாக அவங்க வந்து அப்படி டெக்னீஷியனாக மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு வேறு கம்பெனிக்கு பிடிச்ச கம்பெனிக்கு போயிட்டு நல்ல சேலரியில் போயிடுறாங்க. சரியா? ஒரு 200 கேடிக்கு மேலே. அதனால் எதுக்கும் கவலைப்படாதீங்க. லேபராக வந்துட்டுமே அப்படிலாம் பயப்படாதீங்க. லேபராக வந்தாலும் நீங்கள் வேலை கற்றுங்க. வேலை கற்றுக்கிட்டு டெக்னீஷியனாக மாறிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ளம்பரோ, கார்பெண்டரோ, பெயிண்டரோ, எலக்ட்ரிஷனோ ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் மாதம் ஆனால் 60 70,000 சம்பாதிக்கலாம் குவைத்தில். சரியா? இதுதான் சேலரி வந்து குவைத்தில் இவ்வளோ தான் வந்து கொடுப்பாங்க. மினிமம் சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 120 கேடி பேசிக்கு. கம்பெனி வந்து ரூமு சாப்பாடு கொடுக்குது. ரூம் மட்டும் கொடுக்குறதும் இருக்குது. சரியா? உங்களுக்கு பார்த்து எப்படி இருந்தாலும் நீங்கள் மாதம் ஆனால் ஒரு ₹150 சேமிக்கலாம். ₹150ன்னும்போது ₹40,000. சரியா? அதனால் எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஏன்னா தைரியமாக வாங்க. வேலை கற்றுக்கிட்டும் வாங்க. லேபராக வந்தாலும் வாங்க. உங்களுடைய திறமையை பொறுத்து நீங்கள் கண்டிப்பாக நல்லா சம்பளம் வாங்கலாம். ஓகே. அப்புறம் இன்னும் சொல்லப்போனாங்க வந்து கம்பெனி நல்ல கம்பெனியாக பார்த்து வாங்க. நல்ல கம்பெனியாக பார்த்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி 40 50,000 சம்பளம் எடுக்கலாம். சரியா? ஒரு சில கம்பெனி இருக்குது. சேலரி கம்மியாக கொடுக்குற கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் வந்து கம்மி சம்பளமாக இருந்தாலும் ஓட்டி நிறைய கொடுப்பாங்க. ஓவர் டைம் நிறைய கொடுப்பாங்க.
சம்பளத்துக்கு ஈக்குவலான ஒரு ஓவர் டைமை கொடுப்பாங்க அந்த கம்பெனியில். சரியா? நான் வேலை வந்து ஹெவியாக கூட இருக்கலாம். சரியா? அப்பன்னும்போது வேலை ஓவர் டைம் கொடுத்தாங்கனாக்கா அப்புறம் அதுக்கு இதுக்கும் சரியாப்படும் இல்லை. எப்படியா இருந்தாலும் பார்த்தா நீங்கள் மாதம் ஆனால் ஒரு 40-50 ரூபா கண்டிப்பாக எடுக்கலாம் நீங்கள். என்னுடைய சர்வீஸை பொறுத்து நான் சொல்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து இப்படி என் கூட வேலை செஞ்சவங்களும் சரி, இல்லை எனக்கு தெரிஞ்சவங்களும் சரி, இந்த மாதிரி தான் வராங்க. லேபராக வராங்க. 1 வருஷம் 2 வருஷம் வேலை செய்கிறாங்க. வேலை கற்றுக்குறாங்க. டெக்னீஷியனாக மாறிடுறாங்க. உடனே பார்த்தோன்னா வேறு கம்பெனிக்கு போயிட்டு நல்ல ஜாப்பில் நல்ல வேலையில் இருக்கிறாங்க. என்னடான்னா வேலை கற்றுக்கிட்டேன் வேறு வேலை செஞ்சுட்டுருக்கேன் நல்ல சம்பளம் அப்படின்றாங்க. அதுபோல் நீங்கள் லேபராக வந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வேலையை கற்றுக்குங்க. எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டீங்கனாக்கா அப்படிங்கிறத விட ஜம்ப் பண்ணிக்கலாம். சரியா? அதனால் வந்து எதுக்கும் பயப்படாதீங்க. ஐயய்யோ! அப்படின்னு. ஏன்னா இப்போ திறமை இருந்தால் போதாதா? படிக்கணும்னு ஒரு அவசியம் கிடையாது. இப்போ டெக்னீஷியனாக மாறதுக்கு வந்து படித்தவன் தான் டெக்னீஷியனாக மாறணுன்ற எல்லாம் கிடையாது. ஐடி முடிச்சவன் தான் வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்லாம் அவசியமே கிடையாது. நம்மளும் பார்த்தா கண் பார்த்தா கை செய்யுது என்ன. அதனால் வந்தாலும் வேலையில் கவனம் செலுத்தி வேலையை கற்றுக்கிட்டீங்கனாக்கா கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களை வந்து வேறு கம்பெனியில் எடுத்துவாங்க. சரியா? திறமையான ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு செஞ்சிங்கனாக்கா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாம். சரியா? அவ்வளோதான் நண்பர்களே. குவைத்தில் வேலைக்கு வரவங்களுக்கு ஒரு குழப்பம் வந்து இப்போதைக்கு தீர்ந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே போனால் எவ்வளோ சம்பளம் என்ன ஏதுன்னு உங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்காதீங்க. சரியா? 100 கேடி சம்பளமா? ஓகே. 100 கேடியா? 100 கேடின்னா 100 காசு ஒரு 30,000 ஓகே. 120 கேடி ஒரு 5,000 சேர்ந்து வரும். அவ்வளோதான் 35,000 ஒரு 40,000. சரியா? அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. அதனால் நீங்கள் வேலைக்கு வந்துட்டோமா இங்கே சம்பளம் கொடுப்பாங்களா இல்லைன்னா எதுக்கும் பார்க்காதீங்க. எல்லாம் கம்பெனி இல்லை. இப்போ இருக்கிற குவைத்தில் வந்து பயங்கர ரூல்ஸு. சரியா? கம்பெனி பொறுத்தவரைக்கும் 7ஆம் தேதி வரலும் சம்பளம் கரெக்டாக கொடுத்துணுன்ற மாதிரியான ரூல்ஸ் பயங்கரமாக இருக்குது. எதுக்கும் கவலைப்படாதீங்க. லேபர்களுக்கு நல்லா சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா நீங்கள் வேலை செய்கிற பொறுத்து தான் எல்லாமே. சரியா? அதனால் கண்ணை மூடிட்டு வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா வேலை செய்யுங்க, சம்பளத்தை வாங்கிட்டு இந்தியாவுக்கு போங்க. சரியா? நீங்கள் வந்தீங்க ஒரு நல்ல கம்பெனி உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக மாதம் சம்பளம் எடுக்கிறவங்களும் தான் உங்களுக்கு அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆகிடும். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோ அதை அடுத்த கண்டென்ட் நான் பார்க்குறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே.